ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பிக் பாஸ் டென்ஷன் ஆனா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து பேயாட்டம் ஆடுவார் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்துட்டு அதிர்ச்சி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காரு. அதேமாதிரி சந்தோஷமாயிட்டார்னா அவர் கொடுக்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாக்பாட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து கணிக்கு தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக் பாஸ் டீமுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ் ஃபேமிலி வந்து வின் பண்ணாங்க. பட் ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணதுனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து பிக் பாஸ் செம்ம டென்ஷன் ஆகி கத்திட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெறித்தனமாக வந்துட்டு விளையாண்டாங்க. அது வந்து உண்மையிலேப்பா எனக்குலாம் ரொம்ப பயமாயிடுச்சு. அதுலேயும் துஷாருக்கு செம்மாட்டி விழுந்தது. கானா வினோத் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணார். ஆனாலும் வந்து அந்த டீம் தோத்துருச்சு. பட் பிக் பாஸ் டீமில் கெமியெல்லாம் மிரட்டி விட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. விக்கல் சிக்கரம் ஒரு பக்கம் செம்ம மாதம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ இம்ப்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, நேற்று என்னை கோவப்படுத்துறீங்க, நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து என்னை நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க, அதனால் உங்களுக்கு நான் ஒரு போனஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று எல்லோரும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாருமே. ஆனால் அது பிக் பாஸ் டீமுக்கு மட்டும் தான்ட்டானே மூஞ்சி ஜங்கி போயிடுச்சு. இந்த பக்கம் ரம்யாஜோ இன்னும் ஒரு சில பேருக்கு சபரி நான் சொன்னேன்ல அப்படின்றாரு. என்னான்னு பார்த்தா இந்த வாட்டி உங்களுக்கு பொருள் எடுக்கிறதுக்கு 15 செகண்ட் கொடுக்க போகிறேன்ட்டார். நேற்று வெறும் 9 செகண்டு. ஆனால் 3 பேர் 2 பேர் சம்திங் தான் போனாங்க. ஆனால் இன்றைக்கி 15 செகண்டு எல்லாருமே உள்ள போகலான்ட்டார். ஆனால் பாவையில் இந்த பக்கம் எல்லாருக்கும் அப்படியே வயிறில் அப்படியே எரியுது. நேற்று நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி இவங்களுக்கு இப்படின்னு அவ்வளோ ஜாலியாகிட்டாங்க, செம்ம ஜாலியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னோடனே ரெடி ஆகிட்டாங்க. ரைட்டரா இன்றைக்கி வந்து பட்டை கலப்புறன்னு அதே மாதிரி அதை கரெக்டாக யூஸ் பண்ணி வெறும் 850 ரூபா, 150 ரூபா கம்மியாகவே 850 ரூபாய்க்கு தேவையானது மட்டும் அழகாக பிளான் பண்ணி விக்ரம் செம்மையாக வந்து பிளான் பண்ணார். வெறும் செகண்ட்ஸாக ஒருத்தங்க 2-3 பேர் கவுண்ட் பண்ணுறது, 3 பேர் உள்ளே போய் எடுக்கிறது கரெக்டாக வந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 மதிப்பெண், அதாவது 500 தான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்பியானதுனால 1000 பாயிண்ட் வர கொடுத்தாப்புல. ஸோ சூப்பர். இந்த மாதிரி வந்து பிக் பாஸை குளிர வச்ச மாதிரி பண்ணாங்கன்னா அவரும் நல்லா இருக்கலாம், நம்மளுக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மாதிரி நான் அந்த பிக் பாஸ் சீசன் 9லேயே அந்த டாஸ்க்கை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டாஸ்க்கில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் யாரை சொல்லுங்கள்? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து விக்கல் சிக்கரம் கெமி தான் ஹைலைட்டு, காணாமல் 3 பேர். உங்களோட விஷயங்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.